மாநில தேர்தல் என்பது நமக்கு ஒரு சவாலான தேர்தலாக இருக்கும் என்றுதான் 2 மாதத்திற்கு முன்பெல்லாம் இருந்தது. அப்படித்தான் இருந்தது. இப்போது அமைந்திருக்கிற சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய கூட்டணியிலே எந்த விதமான சஞ்சலப்பும் சலசலப்பும் இல்லை. நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கிறோம். ஆனால் எதிரணியில் இருக்கிற கூட்டணி சேர்ந்தவர்கள் பிஜேபி இணைந்தவுடனே அதிமுக கீழே இருக்கிற தொண்டர்கள் மனம் சோர்ந்து விட்டார்கள். அவர் முதலிலே வருகிற போது அதிமுக தலைமையில அமைச்சரவை என்று சொன்னார். அதுக்கு அடுத்து வருகிற போது அந்த அமைச்சரவையில பிஜேபி பங்கு பெறும் என்று சொன்னார்கள். எனவே அவர்களுக்குள்ளாக ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு நிலைதான் இருந்து கொண்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, இந்த பகுதியை பொறுத்தவரை பாமக ஒரு சக்தி. அதுல பாமக அவர்களுக்குள் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை காரணமாக நமக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை இந்த பகுதியில நிச்சயமாக நிலவும் என்பதிலே ஆச்சரியம் இல்லை. எனவே அதுதான் நமக்கு கூடுதல் பலமாக இந்த அரியலூர் பெரம்பலூர்லயே நமக்கு ஒரு கூடுதல் பலம். அது ஏற்கனவே அவர்களோடு எதிரிலே நின்று தேர்தலில் வெற்றி பெற்றவன் தான் இங்க இருக்கிறோம். திருமாவளவன் அவர்களை கூட வெற்றி பெற வைத்த பகுதி தான் இந்த பகுதி. இதை காட்டிலும் இப்போது நமது கழக தோழர்கள் இருக்கிற சமுதாய மக்களும் நம்முடைய சமுதாய மக்கள் என்ற காரணத்தால் அதில் பெரிய அளவில் அவர்களால் வெற்றி பெற்றுவிட முடியாது. நிச்சயமாக கழகம்தான் வெற்றி பெறும் என்பதிலே எங்களுக்கு எல்முனைகளும் கூட சந்தேகம் இல்லை. அது கண்ணன் சொன்னார், இறுதி வரை நீங்கள் எங்களோடு இருக்க வேண்டும் என்றார். அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சிவசுப்ரமணியம் அவர்களும் கணேசன் அவர்களும், நான் ரொம்ப வயசு சின்னவங்க, அவங்க எல்லாம் கொஞ்சம் பெரியவங்க. கணேசன் திட்டுவான், செய்யுங்கள், எப்படியாவது மத்திய அரசு ஒன்றிய அரசு எப்படி செய்கிறது சொன்னால் அவருடைய ஒரே குறிக்கோள் நாம் வருகிறோமோ இல்லையோ திமுக வரக்கூடாது என்ற எண்ணத்தோடு தான் அவர்கள் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இடையில நடிகர்கள் எல்லாம் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அவர் சொன்ன, அவர் என்னமோ நாளைக்கு முதலமைச்சர் மாதிரி நாங்க உங்களோட எல்லாம் வரல, எங்களோட வரலங்கிறார். உங்களெல்லாம் நாங்க அதுக்கெல்லாம் நம்ம கவலைப்படல. நம்ம கூட்டணியோடு நாம் சேர்ந்து இந்த தேர்தலை சந்திப்போம். மீண்டும் தளபதியை முதலமைச்சராக்குவது நம்முடைய கடமை என்பதை தெரிவித்து, நான் இன்னும் கூட விளக்கமாக சொல்வேன். பத்திரிகையாளர்லாம் இருக்கிறார்கள். இங்கு கழக தோழர்களுக்கு தலைவர் கட்டளை, அமைச்சர் இருக்கிறார், நான் இருக்கிறேன். எந்த ஒரு நியாயமான பிரச்சனை என்று சொன்னால் கழக தோழர் சொல்வதை நீங்கள் கேட்டு செய்து கொடுக்க வேண்டும் என்று எங்களுக்கெல்லாம் உத்தரவு தந்திருக்கிறார்கள். அந்த வகையில நேற்று கூட நாங்கள் 2000